Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோல 12th standard first midterm test commerce model question paper தான் பார்க்குறோம். இது வந்து லாஸ்ட் இயர் நடந்த question paper. இதை வந்து ஒரு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மாடல் எப்படின்ற மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம காமர்ஸ் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ நாளைக்கு எக்ஸாம்னும் போது நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியலனாலும் அந்த கொஷின் பேப்பரில் உங்களுக்கு எல்லா கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தெரியுதா அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி. பிகாஸ் அதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். ஒரு சில கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரியாமல் விட்டுருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி மிஸ் பண்ணியிருக்கலாம். அந்த கொஷின்ஸ் நமக்கு இந்த கொஷின் பேப்பரில் இருந்ததுனால ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக தரோவாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. 45 மார்க்ஸில் 10 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. சூஸ் அ கரெக்ட் ஆன்சர். 1 மார்க்கை மட்டும் எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. டோட்டலாக வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு 1 மார்க்ஸ் ப்ரிப்ரேஷன் மஸ்ட். 10 out of 10 எடுக்கணும். ஓகேங்களா? பிகாஸ் நம்ம ஓவரால் மார்க்ஸில் அது வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. 1 மார்க்ஸு. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ், 4 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் கம்பல்சரி கொஷினும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 3 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணோம். 16th கொஷின் கம்பல்சரி அட்டன் பண்ணோம். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எந்த ஆப்ஷனோ சாய்ஸோ கிடையாது, கம்பல்சரி எழுதி ஆகணும். கம்பல்சரி கொஷினில் கேட்டிருக்காங்க. அடுத்து வாட் டு யூ மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO and what is spot market, who are the participants in a capital market, who is called a broker, what are the features of commercial bill. 6 கொஷினில் எனி 4 எழுத சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஒரு கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின். 17th வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ டிமேட் அக்கௌண்ட். இதில் 22nd கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். மீனிங் ஆஃப் தட் அசட், அந்த மேன் பாட் பில்டிங் ஃபார் ஹையரிங் பர்பஸ், தென் வாட் வி சே த அசட் இஸ் அண்ட் ரைட் த மீனிங் ஆஃப் தட் அசட்னு கேட்டிருக்காங்க. 27 கம்பல்சரி கொஷின். மற்றதில் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ டிமேட் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸ்டாக் அண்ட் லேம் டக் எக்ஸ்பிளைன். State the importance of staffing. What determines the span of management? Explain about factoring and venture capital institutions. So important questions நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்ற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே தரோவாக ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸை முடிச்சிங்கன்னா நம்ம சென்டம் ஸ்கோர் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப அந்த மாதிரி ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். Answer all the questions பார்த்தீங்கன்னா what are the functions of SEBI, distinguish between new issue market and secondary market. Internal choiceல கொடுத்துருக்காங்க. 5 mark question. Explain the various functions of management or what are the major advantages of MBO கேட்டிருக்காங்க. Characteristics of money market or explain the functions of stock exchange. ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் சாய்ஸ். எந்த கொஷின் தெரிஞ்சாலும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓவர் ரைட்டிங் வேண்டாம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கட்டும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.